வெல்கம் டு ஜாப் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து 300 அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வந்து டோட்டல் வந்து 300 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சி வந்து டிஃபர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து 52 டோட்டல் வந்து 78 வேகன்சி இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மாறுது. இதுக்கு யூஆருக்கு வந்து 58 வேகன்சி இருக்குது, 52 வேகன்சி இருக்குது, அப்புறம் ஒரு 5 வேகன்சி, 13 வேகன்சி, 8 வேகன்சி. ஸோ இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இதனுடைய ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,400லேருந்து இருக்கும், ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இருக்கணும். அதே போல் நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அந்த ரிலிஜினல் லாங்குவேஜில் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 21 இயர்ஸ் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் 30 இயர்ஸ். இதனுடைய எக்ஸப்ஷன் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ். இது வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டினா 10 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா ஆக்சுவல் பீரியட்லேருந்து ப்ளஸ் 3 இயர்ஸ் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ். இது விடோஸ், டிவர்ஸ்டு விமென்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஸ்டேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 33 இயர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்லைனில் நீங்கள் இதில் வந்து அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய இது இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து அதாவது டிசேபிளேஷன்லேயே என்னென்ன பிளைண்ட்னஸ், ஸோ லோ விஷன், ஸோ இந்த மாதிரி ஹியரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படின்ற அவங்களுக்கு வந்து 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. எஸ்சி எஸ்டிக்குலேயே வந்து பெர்மனன்ட் ஜாப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 rupees இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அது தவிர மற்ற அப்ளிகன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 1000 rupees-உம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 16th December வந்து 2023 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6th January 2024. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதும் 6th Jan 2024. கால் லெட்டர் வந்து 10 டேஸ்க்கு வந்து பிஃபோர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு 10 days பிஃபோர் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரொபகேஷன் பீரியட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6 months வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் மினிமம் வந்து 5 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா 5 years வரையும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் வந்து 6 months வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ரிலிஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் செலக்ட் பண்ணுற ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. இதுக்கு வந்து என்னென்னா அந்த டெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து 40 questions வந்து 50 marksக்கு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 40 questions 50 marksக்கு, டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டின்றது 40 questions 15 marksக்கு, டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 questions 50 marksக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 questions 50 marks. டோட்டல் வந்து 200 questions வந்து 250 marksக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஸோ 2 லாங்குவேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து பேமெண்ட் ஃபீஸ், அடுத்து டாக்குமெண்ட் டவுன்லோட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சர் அல்லது அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ இங்க் வச்சு நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து கேபிட்டலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த 4th இதில் கொடுத்துருக்கிறது தான் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து இது அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்பெனி வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளைன்னு வரும். அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து இமெயில் ஐடியும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இமெயில், எஸ்எம்எஸ் வந்து கரெக்டான நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். அடுத்து ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், ஸோ மொபைல் வேலட், ஸோ எது மூலமானாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.